இப்பொழுது மாணவருடைய வரவேற்பு நிகழ்ச்சி இறைவா நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், எதை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், எதை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், இறைவா சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே, சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே, சபையில் இனிதாக இனம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன், சபையில் இனிதாக இனம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன், ரதபப்ப சதரி நினி ரதபப்பரிதவா சசரி நினி நிரி சரி காமரி கசா
நமது பள்ளியின் 75ஆம் ஆண்டு பவள விழாவாக கொண்டாடப்பட்டு அவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த நமது பள்ளியின் முன்னிலை வகிக்கின்ற நமது பள்ளி நிர்வாகி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய சோழமண்டல தளபதி என்று சொல்லலாம், அரியலூர் அரிமா என்று சொல்லலாம், குன்னம் சட்டமன்ற முதல் குடிமகன் என்று சொல்லலாம், எல்லோரிடம் எளிமையாக பழகக்கூடிய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற மேலாள் இப்பள்ளி தலைமையாசிரியர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது மாவட்ட முதன்மை கல்வி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது மாவட்ட தொடக்க கல்வி ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மாவட்ட பள்ளி கல்வி அலுவலர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது தேர்வுத்துறை உதவி இயக்குனர் அவர்களை வருக வருக என்று அழைக்கிறோம். நமது உதவி திட்ட அலுவலரை வருக வருக என்று வரவேற்கிறோம். வட்டார கல்வி அலுவலர் அவர்களை வரவேற்கின்றோம். தமிழக முதலமைச்சர் கரங்களால் விருது பெற்ற எனது அருமை அண்ணார் இளங்கோவன் அவர்களை மேடைக்கு வருமாறும் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலாள் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று இருக்கிறோம். குன்னம் ஒன்றிய செயலாளர் தெற்கு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலாள் மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று இருக்கிறோம். வடக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களையும் வரவேற்கின்றோம். மேலாள் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களையும் வருக வருக என்று இருக்கிறோம். மேலாள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று இருக்கிறோம். நமது பெரியவன்மணி ஊராட்சிக்கு உட்பட்ட கிளை செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று இருக்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வரவேற்கிறோம். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மேலாள் பெருந்தலாக அமைந்துள்ள உறவினர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவ செல்வங்கள், எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள பல்வேறுபட்ட உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன்.
தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களே, அவரோடு தொடர்ந்து பயணிக்கும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களே, நம்மளையெல்லாம் வழிநடத்தும் கழக துணை பொதுச் மேலாண் மத்திய அமைச்சர் ராஜா அவர்களே, நமது போக்குவரத்துறை அமைச்சரும் எங்களது பொறுப்பு அமைச்சரும் அண்ணன் அமைதி புயல் அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களே, துரைசாமி அவர்களே, முன்னிய கழக செயலாளர் மதிய அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே மற்றும் அரசு அலுவலர் அவர்களே, அத்தனை பேருக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் ஆட்சி கிடையாதோ அப்பெல்லாம் பள்ளி கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாம் தயவுசெய்து தெரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு கட்டடங்கள், பல்வேறு ஆசிரியர்கள், அத்தனை பேருக்கும் நிறைய உதவிகள் செய்கிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மானிய நடுநிலைப்பள்ளி வெண்மணியிலே ஐம்பெரும் விழாவாக 75ஆம் ஆண்டு பவள விழா புதிய கட்டடம் திறப்பு விழா, 2024ஆம் ஆண்டு தமிழக அரசால் நடத்தப்பட்ட கலைத்திருவிழாவில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற, மாநில அளவில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழா, தலைமை ஆசிரியர் திரு சாம்பசிவம் அவர்களுக்கு ராதாகிருஷ்ணன் விருது பெற்றமைக்கு பாராட்டு விழா என்று ஐம்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் சாம்பசிவம் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தேசிய நல்லாசிரியர் நிர்வாகி மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து விழா பேருரையாற்ற வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் மரியாதைக்குரிய ஐயாசாமி அவர்களே, மாவட்ட கழக செயலர் ஜெகதீசன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரைசாமி அவர்களே, அட்மா தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, வேப்பூர் ஒன்றிய செயலாளர் மதியழகன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் பிரபா செல்லப்பிள்ளை அவர்களே, முன்னாள் ஊராட்சி குழு உறுப்பினர் கருணாநிதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வடமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அரசு தேர்வுத்துறை உதவி இயக்குனர் மரியாதைக்குரிய கல்பனாத்துறை அவர்களே மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மிகச்சிறந்த 75 ஆண்டுகால பழமையான பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பு நடனமாடிய குழந்தைகளுக்கும், இனி கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடைபெறுகின்ற ஆட்சி தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏழை எளிய மாணவர்களுக்கான பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் தான் நமது தமிழக முதல்வர் அவர்கள். அரசு பள்ளியிலே மட்டும் நடத்தி வந்த அந்த காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் அளித்தவர் நமது தமிழக முதல்வர் அவர்கள். அது இந்த பள்ளியில் கூட பயன்பெற்று இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவர்களுக்கும் எனது இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மிகச் சிறப்பாக இந்த பள்ளியிலே பயிர்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் வருங்காலத்திலே மிகப்பெரிய IAS அதிகாரியாவோ, IPS அதிகாரியாவோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக வர வேண்டும் என்ற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதிக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு நமது போக்குவரத்துத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்கள். இந்த பகுதியை, இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக ஒவ்வொரு ஊராக பார்த்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டு வருகிறார். மக்களுடைய இன்னல்களை எல்லாம் போக்கிக் கொண்டு வருகிறார். அதே போல எந்தெந்த ஊருக்கெல்லாம் பேருந்து இல்லையோ அதையெல்லாம் மிகச் சிறப்பாக அந்த ஊருக்கெல்லாம் பேருந்துகளை கொண்டு வந்து தருகிறார். எப்பொழுதெல்லாம் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த போக்குவரத்து அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து அவருடைய போக்குவரத்து பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த போக்குவரத்து துறைக்கு மணிமகனமாக, பொக்கிஷமாக சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் போக்குவரத்துறை அமைச்சருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பு பெற்ற சிதம்பரம் மானியம் நடுநிலைப்பள்ளிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் உரையாற்றுவது. சிதம்பரம் மானிய நடுநிலைப்பள்ளி 75வது ஆண்டு பவள விழாவும் புதிய கட்டிட திறப்பு விழாவும்
மற்றும் கலை திருவிழாவில் பரிசு பெறுகின்றவர்களுக்கு விருது வழங்கும் விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள அலுவலர் அவர்களே, கல்வித்துறை அலுவலர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய சாம்பசிவம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து வருகின்ற ஆசிரியர் நல்லாசிரியர் சகோதரர் திருநாவுக்கரசு அவர்களே, இங்கே நிறைவாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள கல்வித்துறையை சார்ந்த கல்வி அதிகாரிகளே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய பெரம்பலூர் மாவட்ட செயலாளர், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர்களே, பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களே மற்றும் ஒன்றிய செயலாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஆசிரியர் பெருமக்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் 75 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதியிலே இப்படி ஒரு பள்ளியை ஏற்படுத்தி இங்கே ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கல்வியை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகத்தினை நான் முதலில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை 300 என்று சொன்னார்கள். 300 மாணவர்கள் படிக்கின்ற இந்த பள்ளியிலே இந்த பகுதியிலே ஒரு மாடல் ஸ்கூலாக இயங்கி வருகின்றது என்பது எனக்கு தெரியும். அதே போல இந்த கல்வியை கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது தான் பெரிய பெரிய செல்வமாகும். இன்னும் சொல்ல போனால் மகாகவி பாரதியார் சொன்னது போல ஏழைகளுக்கு அளிக்கின்ற கல்வி எல்லா தொண்டை விட சிறந்தது என்பதாகும். ஆகையினாலே அந்த அடிப்படையிலே கல்வியை நடத்தி வருகின்ற நிர்வாகத்துக்கு பாராட்டும், இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டையும் மற்றும் இந்த பரிசு பெறுகின்றவர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்து, இந்த இங்கு படிக்கின்ற குழந்தை செல்வங்கள் எல்லாம் எதிர்காலத்திலே சிறப்பான பதவிகளுக்கு வர வேண்டும். எனக்கு முன்பு பேசிய பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல ஐஏஎஸ் அப்படி என்றெல்லாம் சொன்னார்கள். அதுபோல உயர் பதவிகளுக்கு வர வேண்டும், வருகின்ற வாய்ப்பும் இருக்கிறது என்பதை சொல்லி இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கே படிக்கின்ற உங்களுக்கெல்லாம் தெரியும் புதுமை பெண்ணன் திட்டம், பல்வேறு திட்டங்களை செய்திருக்கார். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் கல்லூரியிலே படிக்க செல்லும் பொழுது அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அரசாங்கமே இந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு கொண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கும். அதே போல ஆண்களுக்கும் அதே போல கொடுக்கிறார்கள். அதுபோல நம்ம மாண்புமிகு முதல்வர் தளபதியாருடைய ஆட்சியிலே கல்வித்துறையிலே பல சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். எனக்கு பின்னால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பகுதியிலே இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே எங்களுக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு கிராமமாக அதனுடைய வளர்ச்சியை அவர் எந்த அளவுக்கு செய்து வருகிறார் என்பது தெரியும். அந்த அடிப்படையிலே அவர் நிறைவாக சிறப்புரை ஆற்றுவார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்தது போக்குவரத்துறை அமைச்சர்கள் பேருரையாற்றுவார்கள். அதற்கு முன்னர் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் திரு மேத்தாவாணன் என்பவர் இளங்கோவன் என்ற பெயருடையவர். அவர் 4 நூல்கள் திருக்குறளுக்கு ஒரு வரியிலே விளக்குவரை எழுதியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற கன்னியாகுமரியில் நடைபெற்ற 30/12/2024 முதல்வர் கையால் திருக்குறள் நெறிபரப்பும் தன்னார்வலர் என்ற அந்த பட்டத்தையும் 25,000 ரூபாய் நிதியை முதல்வர் கையால் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்னாருக்கு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். இங்கேதாங்க இல்லை கிளாப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பள்ளியிலே படித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் விருது பெற்ற ஒரு மிகப்பெரிய
கல்வியாளர் அவர்களுக்கு அமைச்சர்கள் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு நமது அமைச்சர் அவர்கள் விழா பேருரையாற்றுவார்கள். அதனால பிடி மாஸ்டர் நம்முடைய வெண்மணியில் அமைந்திருக்கின்ற சிதம்பரம் மாநில நடுநிலைப் பள்ளியின் 75வது ஆண்டு விழாவும் புதிய கட்டிட திறப்பு விழாவும் பள்ளி ஆண்டு விழாவும் நடைபெறுகின்ற சிறப்புமிகு நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய சாம்பசிவம் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற பள்ளியின் நிர்வாகி தேசிய நல்லாசிரியர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அரியலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணர் வழக்கறிஞர் சின்னப்பா அவர்களே, பெரம்பலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர்களே, மேனாள் தலைமை ஆசிரியர் தேசிய நல்லாசிரியர் வாசுகி அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் செல்வகுமார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் துரைசாமி அவர்களே, ஒன்றிய தெற்கொன்றிய கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் மதியழகன் அவர்களே, ஒன்றிய பெருந்தலைவர் அன்புக்குரிய பிரபா செல்லப்பிள்ளை அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மருத்துவர் அன்புக்குரிய சகோதரர் கருணாநிதி அவர்களே, மேலாள் ஒன்றிய குழு உறுப்பினர் விஜயா ராஜாங்கம் அவர்களே, கிளைக்கழக செயலாளர்கள் அன்புக்குரிய ராமசாமி அவர்களே, அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் மருதாயி பெரியசாமி அவர்களே, கந்தசாமி அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் வடமலை அவர்களே, நிகழ்ச்சியில் எங்களோடு பங்கேற்றிருக்கின்ற பல்வேறு பள்ளி நிர்வாகிகளே, ஏபிஎன் ஜவுளி ஸ்டோரின் முதலாளி சகோதரர் சுதாகர் அவர்களே, பள்ளியுடைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு அரியலூர் தொகுதியில் ஒரு அரசு பள்ளியின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டோம். நானும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சின்னப்பா அவர்களும். அது பார்த்திங்கன்னா கொள்ளிடக்கரையில் மிகுந்த உள்ளடங்கிய ஒரு கிராமம் கோவிந்தபுத்தூர். நான் அங்கே பேசும்போது சொன்னேன், ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் அமையணும்னு சொன்னால், இன்றைக்கு போக்குவரத்து வசதி இருந்தாலே அரியலூர்லேருந்து அங்கே போகிறதுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிற ஊர் அது. 100 வருஷம் முன்னாடி இது திருச்சி மாவட்டமாக ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்தப்போ மாவட்டத்தில் போகிறதே பெரிய சிரமம். ஏன்னா ரோடும் இருக்காது, அந்த ஊருக்கு பஸ் வந்துருக்காது. சென்னைக்கு போகிறது இன்னும் சிரமம். ஆனால் அந்த காலத்திலே அந்த கிராமத்திலே ஒரு பள்ளி ஏற்படுத்தப்பட்டது என்றால் அந்த ஊரில் யாரோ முக்கியஸ்தர்கள் அதுக்காக முயற்சி எடுத்திருப்பார்கள். இந்த நேரத்தில் நாம் அந்த முக்கியஸ்தர்களுக்கு நன்றி கூறி நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார். அதே போல தான் நம்முடைய தொகுதியில் கல்லையில் 100ஆண்டு விழா கண்ட பள்ளி, அதுவும் உள்ளடங்கிய கிராமம். இன்றைக்கு 75 ஆண்டு காணுகின்ற பள்ளி, இதுவும் ஒரு உள்ளடங்கிய கிராமம். ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிச்சயமாக ரோடு வசதியோ, இப்போவே பஸ் இப்போ தான் பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது தான் ஒரு அரசு பேருந்து நமக்கு வெண்மணிக்கு வரக்கூடிய சூழல். அவன் 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாட்டு வண்டி கட்டிட்டு தான் வெளியில் போயிடணும். அப்போ இந்த பள்ளியை துவங்கி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கல்வி பள்ளி. அதுவும் மானிய பள்ளினா அரசு கொடுக்குற நிதியில் மிகுந்த சிரமத்திற்கிடையே நடத்த வேண்டிய ஒரு சூழலில் இந்த பள்ளியை துவங்கி நடத்தியவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நன்றி நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு, அந்த முன்னோர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் இந்த பள்ளி ஒரு மிக சிறப்பான பள்ளியாக, எல்லோருடைய வாழ்த்துக்களை பெறுகின்ற பள்ளியாக இந்த பகுதியில் செயல்படுவது மகிழ்ச்சிக்குரியது. நம்முடைய ஆசிரியர் சாம்பசிவம் அவர்கள் எங்களோடு பயணிக்கின்றனர். இந்த பகுதி வந்தால் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு தான் எங்களை போக விடுறாரு. அது மாதிரி இங்கே ஏதாவது நிகழ்ச்சின்னு எதையாவது எங்களை கூப்பிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறவர். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கட்டிடம் திறப்பு விழா காணப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆண்டு விழா, அதே போல் நம்முடைய ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்ற விழா, இப்படி ஒரு முப்பெரும் விழாவாக மிக சிறப்பான விழாவாக நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய தருணம். கல்வி பணி தான் மிக முக்கியமான பணி. ஏன்னா எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கல்வி இருந்தால் தப்பி பிழைக்கலாம் என்ற நிலை இனி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் தியேட்டர் ஓனர் இருந்தால் பெரிய ஆளும்பாங்க. இன்றைக்கி தியேட்டர்லாம் ஓடாமல் இழுத்து போடுற நிலைமைக்கு வந்துருக்கு.
அங்கே கிராமத்தில் ஒரு பஸ் ஓனரை பார்த்தா பெரிய மதிப்பாக பார்ப்பாங்க. இன்றைக்கி தனியார் பஸ் ஓட்டுறவங்க எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிற நிலைமை தான் இருக்குது. இப்படி எந்த தொழில் ஒன்று பெரிதாக நினைக்கப்பட்டதோ அது ஒரு பிற்காலத்தில் அந்த தொழில்களெல்லாம் நசிந்து போகின்ற நிலைமை ஒரு சுற்றுலா வரக்கு தான் செய்யுது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி விவசாயமும் இன்றைக்கி அதே நிலைமை தான். ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணையம் பண்ணவங்க பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி விவசாயத்துக்கு எவ்வளோ சிரமம்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த கல்வி என்பது தான் அழியாத செல்வமாக இருக்கிறது. ஏன்னா இந்த செல்வத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் எந்த ஒரு விதத்திலாவது தப்பி பிழைப்பார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற உலக நிலைமையே இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். நம்முடைய பிரபல சட்டமன்ற குறிப்பிட்டதைப் போல காலை உணவு திட்டம் என்பது மிகுந்த ஒரு சிறப்பான திட்டம். காலை நேரத்தில் பிள்ளைகள் வெறும் வயிற்றோடு இருந்தால் கல்வியில் அவர்கள் நாட்டம் செல்லாது என்பது அவர் பள்ளிக்கு போன நேரத்தில் அங்கே இருக்கிற பசங்க வாடி இருந்ததை பார்த்துவிட்டு அந்த முடிவெடுத்து இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த முடிவை பார்த்து பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு இந்த திட்டம் வருகிறது. இந்த மாநிலங்களில் திட்டம் வர்றது பெருசு. நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பாக லண்டனுக்கு போயிருந்தேன். லண்டனில் அங்கே பொது போக்குவரத்து அதிகம். அதனால் மெட்ரோ ரயிலில் நான் பயணம் செய்து இறங்கி அந்த ரயில் நிலையத்திலேருந்து இறங்கி வெளியில் போகிறதுக்கு வரும்போது ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்தா ஒரு வித்தியாசம் நமக்கு பார்ட்னர் ஃபோட்டோ போல இருக்குதுன்னு பார்த்தா ஒருவர் உட்கார்ந்து சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற அந்த காட்சி அந்த ஃபோட்டோ. நம்முடைய முதல்வர் தான் இந்த காலை உணவு திட்டத்தை துவங்கி வைக்கும் போது இந்த குழந்தைகளை பக்கத்தில் உட்கார வைத்து ஊட்டி விட்டு அந்த காலை உணவு திட்டத்தை துவங்குகின்ற ஃபோட்டோ பார்த்துருக்கோமே. அதே போல் ஃபோட்டோ இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தபோது லண்டன் மேயர் லான்ச்சஸ் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த காலை உணவு திட்டத்தை லண்டன் மாநகரத்து மேயர் துவக்கி வைத்த அந்த காட்சியை அங்கே பார்த்தோம். நம்முடைய முதல்வர் இந்த திட்டத்தை துவங்கி ஒரு வருடத்திற்கு பிறகு லண்டனில் நான் அதை பார்க்கிறேன்னா அப்பொழுது நம்முடைய முதல்வருடைய தாக்கம் எங்கே வரைக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே பழைய காலம்னா இந்த செய்தி எப்படி அங்கே போயிருக்கோம் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக நொடிக்கு நொடி செய்திகள் வெளியில் போயிட்டே இருக்கு. அதில் நம்முடைய முதல்வர் செய்ததை பல வெளிநாட்டு அறிஞர்கள் பாராட்டி ஆங்கிலத்திலே வெளியிட்ட செய்திகளை பார்த்துதான் இன்றைக்கு லண்டன் மாத்திரமல்ல கனடா போன்ற நாடுகளும் அதை அமல்படுத்துகின்ற காட்சியை பார்க்கிறோம். அதே போல தான் புதுமை பெண் திட்டம். கிராமப்புறத்தில் பள்ளியில் படித்த பெண்கள் கல்லூரிக்கு போவது எந்த அளவு இருக்குன்னு பார்க்குறாரு நம்முடைய முதலமைச்சர். ஒரு 10 பேருக்கு மேலே கல்லூரிக்கு படிக்க போவதில்லை என்ற அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அப்போதான் முடிவெடுத்தார், முதல்ல இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் கல்லூரி படிக்கணும் அப்படின்னு தான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தார். அவர்களுக்கு கல்லூரி படிப்பதற்கு மாதம் 1000 வழங்கப்படும் என்ற புதுமை பெண் திட்டத்தை அறிவித்தார். அடுத்த ஆண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தினார். அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ கடந்த காலங்களில் 52% உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை இருந்தது. இன்றைக்கு 85% நெருங்குகின்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே 100% பேர் பள்ளியிலே படித்தவர்கள் கல்லூரி படிக்கின்றவர்களாக இருக்கின்ற ஒரு காட்சி வரும். இதை எதோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும்னா மோடி சமீபத்தில் அறிவித்தார், இந்தியாவுடைய கல்வித்தரத்தை சரி செய்யணும், உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 27% இருக்குது, அதை 50% கொண்டு வரணும்னு சொல்லி. மற்ற மாநிலங்களில் 27% படிக்கின்ற பொழுது நம்முடைய மாநிலத்தில் 52 பேர் கல்லூரியில் படிக்கின்ற நிலை இருந்தது. இன்றைக்கு முதல்வர் அறிவித்திருக்கின்ற திட்டத்தால் இப்பொழுது 85ஆக இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அது 100 ஆகும் பொழுது இந்தியாவில் மிக சிறந்த கல்வி மாநிலம் நம்முடைய மாநிலம்தான் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு காட்சி இருக்கிறது. எனவே அந்த கல்வி பணியில் அறப்பணியில் ஈடுபட்டு இந்த பள்ளியை சிறப்பாக நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் திருநாவுக்கரசு அவர்களையும் சாம்பசிவம் அவர்களையும் பாராட்டி இந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்து இந்த கிராமத்து நம்முடைய பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதி மாணவர்கள் கல்வியிலே முன்னேறி வருவதற்கு உழைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 2024-25 கல்வியாண்டில் தமிழக முதலமைச்சர் அவர்களால் ஒரு திட்டம் 2-3 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கலை திருவிழா என்ற ஒரு திட்டம். அந்த கலை திருவிழாவில் மாவட்ட அளவில் நமது மாணவர்கள் பள்ளி அளவில், குருவல மைய அளவில், வட்டார அளவில், மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் சென்று அங்கு
பரிசுகளை பெற்றுள்ள அந்த மாணவர்களுக்கு நமது மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஐம்பெரும் விழாவின் 75ஆம் ஆண்டு பவள விழா புதிய கட்டடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிய நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து காலத்தின் அருமை கருதி அமைச்சருக்கு அவசர சூழ்நிலை என்கின்ற காரணத்தினால் அமைச்சரோடு வருகை புரிந்துள்ள
சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை உரிதாக்கி இங்கே கல்வித்துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், தேர்வுத்துறை இயக்குனர், உதவி திட்ட அலுவலர், வட்டார கல்வி அலுவலர் மற்றும் கல்வித்துறை சார்ந்த அத்துணை நபர்களுக்கும் நன்றியை உரிதாக்கி இங்கே அமைச்சரோடு வருகை புரிந்திருந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள், பொதுமக்கள், பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், முன்னாள் கல்வி அலுவலர்கள் அனைவருக்கும், உறவினர்கள் மற்றும் என் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை உரிதாக்கி காலத்தின் அருமை எழுதி அனைவருக்கும் நன்றியை உரிதாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரியலூர்லேருந்து அங்கே போகிறதுக்கு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆகிற ஊர் அது. 100 வருஷம் முன்னாடி இது திருச்சி மாவட்டமாக, ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்தப்ப மாவட்டத்தில் போகிறதே பெரிய சிரமம். ஏன்னா ரோடும் இருக்காது, அந்த ஊருக்கு பஸ் வந்துருக்காது. சென்னைக்கு போகிறது இன்னும் சிரமம். ஆனால் அந்த காலத்திலே அந்த கிராமத்திலே ஒரு பள்ளி ஏற்படுத்தப்பட்டது என்றால் அந்த ஊரில் யாரோ முக்கியஸ்தர்கள் அதற்காக முயற்சி எடுத்திருப்பார்கள். இந்த நேரத்தில் நாம் அந்த முக்கியஸ்தர்களுக்கு நன்றி கூறி நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார். அதே போல தான் நம்முடைய தொகுதியில் கல்லையில் 100ஆண்டு விழா கண்ட பள்ளி, அதுவும் உள்ளடங்கிய கிராமம். இன்றைக்கு இது 75 ஆண்டு காணுகின்ற பள்ளி, இதுவும் ஒரு உள்ளடங்கிய கிராமம். ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நிச்சயமாக ரோடு வசதியோ, இப்போவே பஸ் இப்போ தான் பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது தான் ஒரு அரசு பேருந்து நமக்கு வெண்மணிக்கு வரக்கூடிய சூழல். அவன் 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாட்டு வண்டி கட்டிட்டு தான் வெளியில் போயிடணும். அப்போ இந்த பள்ளியை துவங்கி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கல்வி பள்ளி. அதுவும் மானிய பள்ளினா அரசு கொடுக்குற நிதியில் மிகுந்த சிரமத்திற்கிடையே நடத்த வேண்டிய ஒரு சூழலில் இந்த பள்ளியை துவங்கி நடத்தியவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நன்றி நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு, அந்த முன்னோர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் இந்த பள்ளி ஒரு மிக சிறப்பான பள்ளியாக, எல்லோருடைய வாழ்த்துக்களை பெறுகின்ற பள்ளியாக இந்த பகுதியில் செயல்படுவது மகிழ்ச்சிக்குரியது. நம்முடைய ஆசிரியர் சாம்பசிவம் அவர்கள் எங்களோடு பயணிக்கின்றவர். இந்த பகுதி வந்தால் பள்ளிக்கூடத்துக்கு வந்து தான் எங்களை போக விடுறாரு. அது மாதிரி இங்கே ஏதாவது நிகழ்ச்சின்னு எதையாவது எங்களை கூப்பிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறவர். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு கட்டிடம் சிறப்பு விழா காணப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆண்டு விழா, அதே போல் நம்முடைய ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்ற விழா, இப்படி ஒரு முப்பெரும் விழாவாக, மிக சிறப்பான விழாவாக நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய தருணம். கல்வி பணி தான் மிக முக்கியமான பணி. ஏன்னா எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கல்வி இருந்தால் தப்பி பிழைக்கலாம் என்ற நிலை இனி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து தேட்டர் ஓனர் இருந்தால் பெரிய ஆளும்பாங்க. இன்னைக்கு தேட்டர்லாம் ஓடாமல் இழுத்து போடுற நிலைமைக்கு வந்துருக்கு. அங்கே கிராமத்தில் ஒரு பஸ் ஓனரை பார்த்தா பெரிய மதிப்பாக பார்ப்பாங்க. இன்றைக்கு தனியார் பஸ் ஓட்டுறவங்க எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிற நிலைமை தான் இருக்குது. இப்படி எந்த தொழில் ஒன்று பெரிதாக நினைக்கப்பட்டதோ அது ஒரு பிற்காலத்தில் அந்த தொழில்கள் எல்லாம் நசிந்து போகின்ற நிலைமை ஒரு சுற்றுலா வரக்கு தான் செய்யுது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி விவசாயமும் இன்றைக்கி அதே நிலைமை தான். ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணையம் பண்ணவங்க பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி விவசாயத்துக்கு எவ்வளோ சிரமம்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த கல்வி என்பது தான் அழியாத செல்வமாக இருக்கிறது. ஏன்னா இந்த செல்வத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் எந்த ஒரு விதத்திலாவது தப்பி பிழைப்பார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற உலக நிலைமையே இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். நம்முடைய பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல காலை உணவு திட்டம் என்பது மிகுந்த ஒரு சிறப்பான திட்டம். காலை நேரத்தில் பிள்ளைகள் வெறுவயிற்றோடு இருந்தால் கல்வியில் அவர்கள் நாட்டம் செல்லாது என்பது அவர் பள்ளிக்கு போன நேரத்தில் அங்கே இருக்கிற பசங்க வாடி இருந்ததை பார்த்துவிட்டு அந்த முடிவெடுத்து இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த முடிவை பார்த்து பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு இந்த திட்டம் வருகிறது. இந்த மாநிலங்களில் திட்டம் வர்றது பெருசு. நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பாக லண்டனுக்கு போயிருந்தேன். லண்டனில் வந்து அங்கே பொது போக்குவரத்து அதிகம். அதனால் மெட்ரோ ரயிலில் நான் பயணம் செய்து இறங்கி அந்த ரயில் நிலையத்திலேருந்து இறங்கி வெளியில் போகிறதுக்கு வரும்போது ஒரு ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்தா ஒரு வித்தியாசம், நமக்கு பார்ட்னர் ஃபோட்டோ போல இருக்குதுன்னு பார்த்தா ஒருவர் உட்கார்ந்து சாப்பிடும்போது பக்கத்தில் 2 குழந்தைகள் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற அந்த காட்சி, அந்த ஃபோட்டோ.
நம்முடைய முதல்வர் தான் இந்த காலை உணவு திட்டத்தை துவங்கி வைக்கும் போது இந்த குழந்தைகளை பக்கத்தில் உட்கார வைத்து ஊட்டி விட்டு அந்த காலை உணவு திட்டத்தை துவங்குகின்ற போட்டோ பார்த்துருக்கோமே, அதே போல போட்டோ இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தபோது லண்டன் மேயர் லான்ச்சஸ் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த காலை உணவு திட்டத்தை லண்டன் மாநகரத்து மேயர் துவக்கி வைத்த அந்த காட்சியை அங்கே பார்த்தோம். நம்முடைய முதல்வர் இந்த திட்டத்தை துவங்கி ஒரு வருடத்திற்கு பிறகு லண்டனில் நான் அதை பார்த்தேன்னா அப்பொழுது நம்முடைய முதல்வருடைய தாக்கம் எங்கே வரைக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே பழைய காலம்னா இந்த செய்தி எப்படி அங்கே போயிருக்கோம் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக நொடிக்கு நொடி செய்திகள் வெளியில் போயிட்டே இருக்கு. அதில் நம்முடைய முதல்வர் செய்ததை பல வெளிநாட்டு அறிஞர்கள் பாராட்டி ஆங்கிலத்திலே வெளியிட்ட செய்திகளை பார்த்தால் இன்றைக்கு லண்டன் மாத்திரமல்ல கனடா போன்ற நாடுகளும் அதை அமல்படுத்துகின்ற காட்சியை பார்க்கிறோம். அதே போலதான் புதுமை பெண் திட்டம். கிராமப்புறத்தில் பள்ளியில் படித்த பெண்கள் கல்லூரிக்கு போவது எந்த அளவு இருக்குன்னு பார்க்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஒரு பாதி பேருக்கு மேல கல்லூரிக்கு படிக்க போவதில்லை என்ற அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அப்பதான் முடிவெடுத்தார், முதல்ல இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் கல்லூரி படிக்கணும் அப்படின்னு தான் அரசு பள்ளியில 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தார். அவர்களுக்கு கல்லூரி படிப்பதற்கு மாதம் 1000 வழங்கப்படும் என்ற புதுமை பெண் திட்டத்தை அறிவித்தார். அடுத்த ஆண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தினார். அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப கடந்த காலங்களில் 52% உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை இருந்தது. இன்றைக்கு 85% நெருங்குகின்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே 100% பேர் பள்ளியிலே படித்தவர்கள் கல்லூரி படிக்கின்றவர்களாக இருக்கின்ற ஒரு காட்சி வரும். இதை எதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னா, மோடி சமீபத்தில் அறிவிச்சார், இந்தியாவுடைய கல்வித்தரத்தை சரி செய்யணும், உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 27% இருக்கு, அதை 50% கொண்டு வரணும்னு சொல்லி. மற்ற மாநிலங்களில் 27% படிக்கின்ற பொழுது நம்முடைய மாநிலத்தில் 52 பேர் கல்லூரியில் படிக்கின்ற நிலை இருந்தது. இன்றைக்கு முதல்வர் அறிவித்திருக்கின்ற திட்டத்தால் இப்பொழுது 85 இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அது 100 ஆகும் பொழுது இந்தியாவில் மிக சிறந்த கல்வி மாநிலம் நம்முடைய மாநிலம்தான் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு காட்சி இருக்கிறது. எனவே அந்த கல்வி பணியில் அறப்பணியில் ஈடுபட்டு இந்த பள்ளியை சிறப்பாக நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் திருநாவுக்கரசு அவர்களையும் சாம்பசிவம் அவர்களையும் பாராட்டி இந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்து இந்த கிராமத்து நம்முடைய பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதி மாணவர்கள் கல்வியிலே முன்னேறுவதற்கு உழைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 2024-25 கல்வியாண்டில் தமிழக முதலமைச்சர் அவர்களால் ஒரு திட்டம் 2-3 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கலை திருவிழா என்ற ஒரு திட்டம். அந்த கலை திருவிழாவில் மாவட்ட அளவில் நமது மாணவர்கள் பள்ளி அளவில், குறுவல மைய அளவில், வட்டார அளவில், மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் சென்று அங்கு பரிசுகளை பெற்றுள்ள அந்த மாணவர்களுக்கு நமது மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.
ஆற்றிய நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து காலத்தின் அருமை கருதி அமைச்சருக்கு அவசர சூழ்நிலை என்கின்ற காரணத்தினால் அமைச்சரோடு வருகை புரிந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை உரிதாக்கி இங்கே கல்வித்துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், தேர்வுத்துறை இயக்குனர், உதவி திட்ட அலுவலர், வட்டார கல்வி அலுவலர் மற்றும் கல்வித்துறை சார்ந்த அத்துணை நபர்களுக்கும் நன்றியை உரிதாக்கி இங்கே அமைச்சரோடு வருகை புரிந்திருந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள், பொதுமக்கள், பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், முன்னாள் கல்வி அலுவலர்கள் அனைவருக்கும், உறவினர்கள் மற்றும் என் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை உரிதாக்கி காலத்தின் அருமை எழுதி அனைவருக்கும் நன்றியை உரிதாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். जनगण मन अधिनायक जय हे भारत भार्गव विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब सुबह में जागे दब सुभाषिष मागे जागे दब से दादा जनगण मंगल नायक जय हे भारत भार्गव विधाता जय हे जय हे जय हे जय 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 हे இங்கே விழா தொடர்ந்து நடைபெறுவது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் விழா தொடர்ந்து நடைபெறும். அதனால அப்படியே உட்கார்ந்துருங்க. அவங்க மட்டும் போவாங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க. விழா தொடர்ந்து நடைபெறுகிறது. விழா தொடர்ந்து நடைபெறுகிறது.
வேப்பூர் வட்டாரத்தில் வட்டார கல்வி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த பள்ளியினுடைய 75ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதுடன் இந்த பள்ளி மென்மேலும் நன்கு வளர்ச்சி அடைய வேண்டும். நான் பணி செய்த ஒன்றியத்தில் ஒரு சில பள்ளிகளுக்கு புரவலர் நிதியாக ரூபாய் 1000 அளித்து சேர்ந்துள்ளேன். இந்த பள்ளிக்கு வெள்ளி விழா என்னைக்கு நடக்கிறதோ அன்னைக்குத்தான் நாம் இந்த பள்ளிக்கு புரவலர் நிதி வழங்க வேண்டும் என்று உறுதியாக 1000 ரூபாய் புரவலர் நிதி அளித்து புரவலராக இணைகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.